சொல்லக்கூடாது தான் எழுதினேன். ஒண்ணு போய் கல்யாணம் செய்து விட்ட மாதிரி என்ன சொல்லணும்? அதுக்கு இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்படியே உன்னை என்ன செய்யணும் தெரியுமா? உன்னை என்ன செய்யறதுன்னு தெரியல. கோபம் வருதா உங்களுக்கு? கோபம் வரக்கூடாதா? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இப்பதான் முதல் தடவை கோச்சுக்கிறேன், அது கூட கூடாதா? எப்படி கோச்சுக்கலாம் நீங்க? போதும் பார்த்தா ஒரேடியா விரட்டுறீங்களே. பேச்சு பாரு, அறிவு இருக்குதா உனக்கு? இருந்தா சொல்லுங்களேம்மா. வச்சுக்கிட்டு நான் என்ன வந்தகமா பண்றேன்? நீயே நியாயம் சொல்லுப்பா. மொட்டை கிருதாசில என் பேரை எழுதிட்டாட, அண்ணன் கிட்ட நான் இல்ல மாட்டிக்கிட்டு முழிச்சேன். ஆமாமா, அவரு கூட கேட்டாரே, ஏண்டா அறிவு இருக்காடா, இந்த வயசுல உனக்கு ஒரு காதல் ஆளுக்குதா அப்படின்னு கேட்கல. நல்லா கேட்டார் சார். எல்லாம் இவளால வந்து சுத்த கேர்லெஸ். நான் ஒண்ணு கேர்லெஸ் இல்ல, நீங்க தான் அரை பைத்தியம். சார், ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஒரு அறை இவரு, இன்னொரு அறை நான் தான். இவரை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, 2 அறையும் இப்ப ஒண்ணு சேர்ந்து ஃபேமிலி நடத்துறீங்களா? அப்படி என்ன பைத்தியக்காரத்தனை செஞ்சுட்டேன்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அது போறமே. இது பாருங்க, ரொம்ப பேசுனீங்க, ரகசியத்தெல்லாம் சொல்லிடுவேன். கொஞ்சம் இருங்க, நான் அப்படி போறேன். கொஞ்சம் இருப்பா, நியாயத்தை சொல்லிட்டு போ. சொல்ல, அப்படி வெளியில சொல்லும்படியா நமக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு சொல்லு. என்ன இல்ல, உங்க அண்ணன் அவர் மக பிரேமாவை உங்ககிட்ட முழுசா கொண்டு வந்து ஒப்பிச்சாரு. அவளை வச்சு உங்களால காப்பாத்த முடிஞ்சுதா? ஏன் அவளுக்கு என்ன 3 வேளையும் சாப்பிட்டு நல்லா தானே இருக்குது? இப்பதானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளுக்கு அம்னீஷியா வந்தது. சும்மாவா வந்தது? ஸ்கூட்டர்ல வந்தது. என்ன சார் சொல்றீங்க? ஒரு அளவும் புரியல. ஸ்கூட்டருக்கு அம்னீஷியாவா? நீங்க என்னப்பா, நீங்க எங்களை மாதிரி மடத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிற? சரி சரி, நீங்களே பேசுங்க. வாங்க அந்த பக்கம். நாங்க பெங்களூர்ல இருக்கிற போது பிரேமா ஸ்கூட்டர்ல அடிபட்டு அவளுக்கு அம்னீஷியா வந்துருச்சு. ஐயோ, சொல்லாதே சொல்லாதே, சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாத விஷயத்தை ஏமா சொல்றீங்க? பேசாம இருங்கம்மா. சார், நீங்க சொல்லுங்க சார். அதுக்கு வந்து அம்னீஷியா வந்ததா, அப்புறம் காணாமலே போயிட்டான், மெட்ராஸ்க்கே போயிட்டான். சொல்லாதீங்க, ஐயோ சொல்லாதீங்க சொல்லாதீங்க. சொல்லக்கூடாத விஷயத்துல ஏன் சார் சொல்றீங்க? பேசாம இருக்கு சார். அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. அப்புறம் என்னாச்சு? ஊரை விட்டு போனாலா? நாங்க எங்கெங்கயோ தேடி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெட்ராஸ்ல கார் விபத்துல மாட்டிக்கிட்டா. அப்பதான் எங்க கிட்ட மாட்டிக்கிட்டா. இப்ப அவளுக்கு மெட்ராஸ்ல நடந்தது எல்லாம் மறந்து போச்சு, நினைவே இல்ல. சினிமா கதை மாதிரி இல்ல. இப்பெல்லாம் சினிமால ஏது இந்த மாதிரி கதை வரும் வரும். ஏன் சார், இந்த விஷயம் பிரேமாவுக்கு தெரியுமா? தெரியாது. டாக்டர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, பிரேமா கிட்ட மறைச்சிட்டேன். அண்ணன் திட்டுவாருன்னு பயம், எல்லார்கிட்டயும் மறைச்சிட்டேன். உண்மை சொல்லக்கூடாது, நல்லா மறைச்சேன் நான். ஸ்கூட்டர்ல அடிபட்ட உடனே பெங்களூர் மறந்துருச்சு, கார்ல அடிபட்ட உடனே மெட்ராஸ் மறந்துருச்சு. ஏரோப்ளேன்ல அடிபட்டானா திருச்சியே மறந்துடுவா. என்ன ஆபத்தா? மெட்ராஸ்ல நடந்தது பூரா எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு பிரகாஷுடைய மனைவி ராதாதா இங்க இருக்கிற பிரேமாங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னப்பா சொல்ற? ஆமாங்க, பிரேமா மெட்ராஸ் வந்ததப்போ அந்த பொண்ணை காப்பாத்தி என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஐயோ, இப்ப என்னப்பா செய்யுது? இன்னொரு கார் கொண்டு போய் ஏத்துவோமா? புரியாம பேசுறீங்க சார். முதல்ல உங்க அண்ணன் கிட்ட போய் பிரேமாவுக்கும் மோகனுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்துது சார். அது முடியாது. நான் என்ன சொன்னாலும் எங்க அண்ணன் நம்ப மாட்டாரு. மோகன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பொய் சொல்றேன்னு நினைச்சுக்குவாரு. சார், லூஸ் மாதிரி இருந்தாலும் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் சார். ஆனா இந்த விஷயம் பிரகாஷ் கூட தெரிய வேண்டாம். ஏன்னா அவன் ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சு காரியத்தை கெடுத்து குடிச்சவர் ஆக்கிடுவான். பேசாம நம்ம 2 பேருமா சேர்ந்து பிரேமா கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுவோம்.